எலெக்ஷன் நேரத்துல எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக. எந்த மக்களை 10க்கு 10 ஜெயிக்க வச்சீங்கல்ல, கோயம்புத்தூர்காரங்களை சும்மா விட்டுருமா, உங்களுக்கு நாங்க மெட்ரோ கொடுத்துருவோமா அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு. இதுல கூட நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் மட்டும் நீங்க எப்படி குறைச்சலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எக்ஸ்ல போட்டிருக்காரு. எக்ஸ்ல போட்டுட்டு அவர் ஆக்ரா வந்திருக்கு, போபால் வந்திருக்கு, பட்னா வந்திருக்கு அப்படின்னு எழுதி அழகா போட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால கொஞ்சமாவது ஏன் அதுக்கு கொடுத்திருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பேப்பரா எழுதி கொடுத்தா அது அப்படியே எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்றதுங்க? ஏன் ஆக்ராவுக்கு கொடுத்திருக்காங்க? டூரிசம் எக்ஸெப்ஷன். மக்கள் ஒரு இடத்துல வாழ்றது அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒண்ணு. அந்த இடத்துக்கு வேற இடங்கள்ல இருந்து சுற்றுலாக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வரக்கூடிய மக்கள் தொகை என்பது வேறு. அப்போ யூபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஆக்ராவோட ஒரிஜினல் மக்கள் தொகை வாழக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கறது குறைச்சலா இருந்தா கூட 17.6 லட்சம் இருக்கு. ஆனா தாஜ்மஹால் இருக்கிறதால இது உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம். இங்கு ஒவ்வொரு நாளும் இத்தனை ஃபுட் பிரிண்ட் இருக்கு, இத்தனை பேர் எங்களுக்கு டூரிஸ்ட் வராங்க, அதனால எங்களுக்கு இந்த மெட்ரோ வேணும் அப்படிங்கிற திட்டத்தோட அழகா கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. போபால், ஏன் போபாலுக்கு கொடுக்கணும்? ஸ்டேட் கேபிட்டலுக்கும் நான் கேபிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு டெபினேஷனுக்குள்ள போபால் போனதால அவங்க அந்த வரையறைக்குள்ள அந்த திட்டத்தை எடுத்துட்டு போய் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. பட்னால மக்கள் தொகை குறைச்சல். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மெட்ரோவை பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டியோட சேர்த்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க. பட்னா சிட்டியோட மக்கள் தொகை 16 லட்சம் இருந்தால் கூட தானாபூர் முனிசிபாலிட்டி அங்க 1,82,000, கஹோல் முனிசிபாலிட்டி 44,000, புல்வாரி ஷரீப் முனிசிபாலிட்டி 81,000, தானாபூர் கண்டோன்மெண்ட் 28,000. எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்கெல்லாம் இந்த மெட்ரோவோட பயன்பாடு இருக்குன்னு கனெக்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்குள்ள அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மத்திய அரசோட திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க.